எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திராட்சை செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம திராட்சை செடியில் ஒட்டு ரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னது ஒட்டு ரகமாக எல்லாம் நம்ம பந்தலில் தான் ஏற்றி பார்த்துருப்பீங்க. திராட்சை செடி பூராமே பந்தலில் ஏறி முந்தைய பழம் பூரா பிடிங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது எப்படி வளர்க்குறீங்கன்னு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு ரகம்னு சொல்கிற ஒரு செடிங்க. இது வந்து காட்டுக்கொடின்னுவாங்க. காட்டுக்கொடியை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ராசஸிங் பண்ணி மேலே ஏற்றுவாங்க. இந்த காட்டுக்கொடியில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தண்ணியே தேவையில்லைங்க. எவ்வளோ தண்ணி விட்டாலும் இதுக்கு தேவையே இல்லைன்னுவாங்க. அதாவது இது மலை பிரதேசம் இந்த மாதிரி மலங்காடுகளில் இந்த மாதிரி இடத்துல தாங்க வளர்ப்பாங்க. ஏன்னா அங்கிட்டலாம் தண்ணி அவ்வளோவா வராது. நம்ம நார்மலாக சர்ஃபேஸான இடத்துல தாங்க வளர்த்துட்ருக்கோம். இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம நாட்டு செடி இருக்குது பார்த்தீங்களா, நாட்டு செடி முந்திரி செடி அதோட குச்சியை கட் பண்ணி கொண்டு இதில் ஜாயின் பண்ணி இதுக்கு மேலே அப்படியே செடி வளருங்க. நம்ம இந்த செடி வச்சு ஒரு வருஷம் ஆச்சு. நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.